Hey guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு சண்டே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தீபாவளி ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி ஒரு அன்பாக்சிங் தான். 3 பாக்ஸ் வந்து இருக்கு. பெரிய அன்பாக்சிங்காக இருக்க போகுது. இதில் பீடா ஃபிஷ் மட்டும் கிடையாது, பட் நிறைய எக்ஸாட்டிக்ஸ் இருக்கு. நீங்கள் யாராவது பிளானட் டேங்க் வச்சிருக்கீங்கன்னா வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு கோ வித். இந்த எல்லா ஃபிஷ்ஷுமே வெப்சைட்லையுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதோடைய கூப்பன்ஸ் கூட ஒரு வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ தீபாவளி டைமில் இப்போ ஒரு 3 டேஸில் யாராவது ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கூப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆட் ஆகும். அதுவுமே அங்கேயே மென்ஷன் ஆகும் வெப்சைட்லேயே. ஸோ மேலே ஃப்ளோ ஆர் அந்த பேனர்ஸை மறக்காம பாருங்கள். ஸோ அங்கே தான் கூப்பன் கோட் இருக்கும். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் திஸ் ஸ்டார்டட் கைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு போடுற எல்லா வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 3 பாக்ஸ் எடுத்திருந்தோம். 3ல் வந்து இந்த இப்போ இருக்க பாக்ஸ் தான் வந்து இருக்கிறதுல கம்மியான ஒரு ஃபிஷ் இருக்க பாக்ஸு. இதை குயிக்காக வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பாக்ஸஸ் வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு பழைய பாக்ஸாக போட்டாங்க, விச் இஸ் ஃபைன் ஆஸ் லாங் அஸ் ஃபிஷ் சேஃபாக வர வரைக்கும் ஐ எம் குட். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஹோல்ட் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கார்டினரி கில்லி இண்டிவிஜுவல் பேக்கிங்கில் வந்துருக்கு. ஸோ கார்டினரி கிளிலே வந்து நல்லா செட்டில்டான கலரில் இருக்குது. இங்கே பார்க்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சில வாட்டி வந்து ஒரே கவரில் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க, ஒரு சில டைமில் தனியாக வரும். இங்கே பார்க்கலாம், விஜய் கார்டினரி கிளி எல்லாத்துலேயுமே அப்படி தான் எழுதியிருக்காங்க. லிட்டரலாக வந்து கையில் உட்காந்து எழுதியிருக்காங்க பாருங்கள் இதை. ஸோ பேசிக்காக இது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பேக்கிங்கில் வந்து ஃபிஷ் வந்து டேமேஜ் ஆகாது. என்ன டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கு உரசிக்காது, எல்லாம் நீட்டாக இருக்கும். குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளட்ஜ் காரில் வந்திருக்கு. இந்த குவாலிட்டியில் வந்திருக்காது. இது பீகாக் கார்டினரின்னு சொல்லுவாங்க. டேல் மட்டும் எல்லோ கலரில் வரும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் ஃபிஷ்னு சொல்லலாம். இந்த ஃபிஷ்ஷுமே இங்கே அவைலபிள் தான் இருக்குது. இது வந்து ஒரு 15 பேர்ஸ் எடுத்திருக்கோம். அப்படின்னா 30 பீஸ் இருக்கும் டோட்டலாக. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் குட்ஜான். ஸோ பீகாக் கோபி இருக்கும்ல, இங்கே பாருங்கள் பீகாக் கோபி. இதுவுமே கலர் குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருங்க லைட் ஆன் பண்ணுறேன், தெரியுதுங்களா? லுக் அட் திஸ் கலர் பீகாக். ஸோ இதில் நிறைய ஃபிஷ் வந்து மிக்ஸாக தான் வந்திருக்கு. ஸோ பீகாக்குமே இருக்குது இதில், விச் இஸ் குட். அதில் எழுதிருப்பாங்க இப்போ இருக்க பேர்லேயே. ஆமாம், ஸோ இதெல்லாம் தனியாக இருக்கிற லாஸ்ட்டாக பிரித்து கொட்டிக்கலாம். ஏன்னா அது வந்து மோஸ்ட்லி சேஃபாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் பீகாக் தான், எல்லாமே பீகாக் தான். பேர் எழுதியிருக்கு அதில். இது வந்து என்ன இருக்குது, இது கார்டினரி. ஸோ கார்டினரி கிளி நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 30 பீஸ் எடுத்திருந்தாலும் 30 பேக்கெட்ஸ் இருக்கும் அதுலேயே. இங்கே என்ன இருக்குது, இதெல்லாம் கார்டினரி கிளி தான். ஓகே, வெரி நைஸ். இங்கே பாருங்கள், இது என்ன தெரியுதா? அப்பிஸ்டாகிராமா டபுள் ரெட். சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெரி நைஸ் குவாலிட்டி அப்பிஸ்டாகிராமா. ஸோ அப்பிஸ்டாகிராமா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாலே கொஞ்சம் வந்து நம்ம நல்ல சைஸாக இருக்க ஒரு ஃபிஷ்ஷாகவே எடுத்துருந்தோம், குவாலிட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு. இங்கே பாருங்கள் எல்லாமே அப்பிஸ்டாகிராமா தான். ஸோ இது அப்பிஸ்டாகிராமா அகசி டபுள் ரெட். இது ஃபுல் பொட்டென்ஷியல் இருக்க ஃபிஷ். இது நீங்கள் பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் அன்பாக்சிங்கே பண்ணல, அதுக்குள்ள கலரேஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷஸில் வந்து கொஞ்சம் பேருக்கு உடனே போயிடும் அது. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது. இது ஃபீமேல்ஸ், இது மேல். இது வந்து நம்ம காட்டுறேன், ஏன்னா எல்லாமே அதான் இருக்குன்னா நம்ம ஒரு எடுத்து காட்டுறதுல யூஸ் இல்லை. ஸோ மொத்தமாக காட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து கார்டினரி கில்லி அப்பிஸ்டாகிராமா, இது கார்டினரி கில்லி. இது ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஆமாம் கைஸ், ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம். நம்ம வந்து இது எல்லாத்தையும் பேக்லேயே போட்டுடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து நான் டேங்க்கில் போட்டு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம மற்ற ஃபிஷ்ஷஸை வந்து யூஸ் பண்ணி எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஸ்பேஸ் அடைச்சிக்குவாங்க, அதுக்காக தான். நெக்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சிம்பிள் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரே ஒரு ட்ரை கட், அவ்வளோதான். ஓகே, இதுலேயுமே இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்சுலேஷன் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம் பிளட் வார்ம் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிரிஸ்டல் நோஸ் ஹில் ஸ்ட்ரீமில் வச்சு ஒயிட்டு அல்பைனோ. இது நம்மக்கிட்ட காலி ஆகிடுச்சு. 1-2 இருக்குது, அது பெருசாக இருக்குது. அது வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தின்னு சொன்னீங்க, அதுக்காக கொஞ்சம் மீடியம் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். பண்டகா ரைஸ் நைஸ். நெக்ஸ்ட்டு
லெப்பர்ட் பர்ல் டேனியோஸ் நம்மக்கிட்ட முன்னாடி இருந்துச்சு, அப்புறம் காலி ஆகிடுச்சு, திருப்பி எடுத்துருக்கோம். இது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறையா ஃபிஷ் வந்துருச்சு காய்ஸ் இந்த வாட்டி. கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபா வரத்தான ஷிப்மெண்ட்ஸில் இருக்குது. இதில் இவான் ஃபில் இதுதான் நிறைய மீன் செத்து இருக்குது இதில். பட் இட்ஸ் ஓகே. இது எங்கேயோ வச்சுனே இது இங்கே நினைக்கிறேன். ஆமாம் இதுதான், இது ரெண்டுமே இது. நெக்ஸ்ட்டு ராஸ்பரா ஸ்வாபா நெக்கிட் மேல்ஸ் தான். இதுவுமே அங்கே தான் போகுது. லாஸ்ட்டில் பிரித்து போட்டுக்கலாம். அடுத்தது ரெட் ராயல் விப் டைல். இது ஒரு 8 பீஸ் இருக்கும் இதில். ஒன்று பார்த்தா ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்காமல் தெரியுது, பட் ராயல் விப் டைல் மீது நல்லாயிருக்கு. சைஸ் நல்லாயிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ராயல் விப் டைல் இட்ஸ் குட் சைஸ். க்ளவுன் கில்லி பொடிசாக தான் இருக்கும், பட் டைம் எடுக்கும் வர்றதுக்கு. க்ளவுன் கில்லி ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ். அது நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. இதுவும் க்ளவுன் கில்லி. இது என்னது? இது பம்பிள் பி. ஓகே, பம்பிள் பி கோபி நம்ம 60 பீஸஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுக்காக தான். ஆஸ்கை ரெயின்போ இன்னொரு 25 பீஸ் இதில் இருக்குது. ஸோ கைஸ் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கான ஃபிஷ்ஷோடைய ஒரு வியூ பாயிண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே அபிஸ்டாகிராமா, அப்புறமேட்டு வெறும் அந்த இண்டிவிஜுவல் பேக்கிங் தான். பட் ஆனால் அவங்க அபிஸ்டாகிராமுக்கு வந்து 60 பேக்ஸ் போட்டிருப்பாங்க, 30 பேக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்பவே இம்ப்ரெஸ்ட். இதெல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் நம்ம டேங்கில் போட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ காட்டுறேன் வாங்க. ஓகே கைஸ், இதுதான் வந்து ஆஃப்டர் மேத்து. ஸோ எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன ஃபிஷ் இருக்குது, என்னென்ன ஐட்டம் இருக்குன்றதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ராஸ்பரா ஸ்வாபா மேல்ஸ் வந்துருந்துச்சு இல்லையா? இங்கே பாருங்கள், அந்த மேல்ஸ், அந்த ரெட்டாக கொஞ்சம் கலர் தெரியுது, எல்லாமே மேல்ஸ் தான். ஸோ அது வந்து கலரேஷன் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி மெட்டாலிக் ப்ளூ மாதிரி அப்படி லைட்டாக வந்து மாறும். அது ஃபீமேல்ஸுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் அ குட் சைன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு ஒன் டே எடுத்துக்கும் ஃபுல்லாகவே. லாஸ்ட் டைம் எனக்கு வெறும் ஃபீமேல் தான் வந்துருந்துச்சு. ஸோ மேல் வந்தால் கம்பன்சேட் ஆகிடும். அது ஆல்ரெடி வந்து ஒரு 20 பீஸ்க்கு ஆர்டர் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் இமீடியட் லீவ் முடிஞ்சதுக்கப்புறமா உடனே அனுப்பிச்சி விட்ருவோம். வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுபியஸ் பிளான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ரேம்ஸ் வந்து இன்னும் 2 பேர், ஒரு பேர் இன்னும் இருக்கும். உள்ளதான் எங்கேயோ இருக்குது, தெரிய மாட்டேங்குது. வந்துச்சு பாருங்கள், பிளாக் ரேம்ஸ் இருக்குது. ப்ளூ ஷ்ரிம்ப் இருக்குது, ட்ரீம் ப்ளூ நிறையா இருக்குது. ஷ்ரிம்ப் ப்ரீடிங் ஆகிட்டுருக்கு நிறையாவே. ஸோ எடுத்துக்கலாம். இதில் வந்து பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, சேம் டேங்க் தான். கபும்பா மட்டும் நல்லா வளருது பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா டேங்க். ஸோ இந்த பீட்டா டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து அகலம் வந்து 6 இன்ச்சு, டெப்த்துமே 6 இன்ச்சு, ஹைட்டு 9 இன்ச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அல்ட்ரா கிளியர் ஃபினிஷ்ஷு. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு WRGB சிம்பிள் லைட் போட்டிருக்கேன். ஒரு பேட்டா டேங்க்குக்கான ஒரு செட்டப் இது தான். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான ஒரு சின்ன ஸ்டோன் கிராவல் போட்டு ஒரு செடியை வச்சுட்டு நீங்கள் ஒரு பேட்டா போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டேங்க் அவைலபிள் இருக்குது. இந்த டேங்க் வந்து 800, லைட் வந்து உங்களுக்கு ஒரு 400 ருபீஸ் வரும். ஸோ 1200 சேர்த்து வரும் உங்களுக்கு. நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் இது பர்ஃபெக்ட் செட்டிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து பேர் பாட்டமாக யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் தேவைப்படுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது. பேசிக்காக இது ஸ்டிக்கர் கிடையாது, இந்த கிளாஸே பிளாக் கலர் கிளாஸ் தான் அது. ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. பட் நீங்கள் ஒட்டுற வேலையுமே இருக்காது உங்களுக்கு, ரெடிமேட் அப்படியே. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட பற்றி ஒரு 4 டேங்க்ஸ் இருக்குது. ஸோ இன்னமும் தேவையான கிடைக்கும் நம்மக்கிட்ட. ஸோ வேணுன்றவங்க இதை வாங்கிக்கோங்க. வெப்சைட்டில் நான் என்ன பண்ணலை, ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நமக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 1 feet க்யூப் டேங்க்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு புதுசாக. ஸோ நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் புது டேங்க்ஸு, எல்லாம் ஆல் அல்ட்ரா கிளியர். அதுக்கப்புறம் 20 cm க்யூப் டேங்க்ஸுமே இருக்குது. ஒரு 3 டேங்க் இருக்குது. அப்புறம் ஆர்ட் சைஸ் டேங்க்ஸுமே இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸ் டேங்க்கு. ஸோ 1 2 3 டேங்க் இன்னும் இருக்குது. ஒன்று சேல் ஆகிடுச்சு இன்றைக்கி, உள்ளே ஒன்று இருக்குது, காட்டுறவாங்க. ஸோ இதுதான் கைஸ் கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்டையர் ரூமில் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இங்கேருந்து காட்டுறேன். ஃப்ளோரெல்லாம் கொஞ்சம் வெட்டாக இருக்கும், மாப் போடணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்பாக வந்த ஒரு கிளச்சாக வந்த ஃபிஷ்ஷஸோட கவர்ஸு, அதெல்லாம் இண்டிவிஜுவலாக வந்த கவர்ஸ் இங்கே தான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணி அந்த தண்ணி நம்ம எடுத்துறது ஊற்றுறது கஷ்டமாக சொல்லிட்டு நான் வந்து ஒரு சப்மர்சிபிள் மோட்டர் போட்டு ஆன் பண்ணால் ஃபில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன பண்ணணும், தண்ணியை ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அந்த வழியில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து பண்ணலாம். இந்த டேங்க்கில் ஆப்வியஸ்லி ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட லெப்பர்ட் கௌராமீஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ளஸ் இதோட ரேட்டுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், லெப்பர்ட் கௌராமீஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன ப்ரோ ஒன்று காட்டுறீங்க கேட்காதீங்க. எல்லாமே அங்கே தான் இருக்குது பாருங்கள், கீழே தெரியுதுங்களா? அவ்வளோ கௌராமீஸ் இருக்குது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கௌராமீட்டருக்கு இருக்கும் அதில் பெருசு. அதில்
இதில் வந்து இன்னும் எதுவுமே கிடையாது. இது வந்து இப்போ தான் கொஞ்சம் தண்ணி ரீசெட் பண்ணேன். ஸோ டைம் கொடுத்து ஆட் பண்ணணும். இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த ஃபிஷ்ஷஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கு இதில். ஸோ நம்மக்கிட்ட வந்து பாஸ்காய் ரெயின்போஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்திருக்கு. இதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு மேல் மட்டும் இல்லை, ஜம்போ சைஸில் வந்திருக்கு, ப்ரீடிங் சைஸில் இருக்கும். அது இதுலேருந்து கிரிபன்சஸ் பேர் அங்கே எடுத்து மாற்றிருக்கேன். இப்போதைக்கு அதை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அல்பைனோ பிரிஸ்டல் நோஸ் இருக்குது, ராயல் விப்டைல்ஸ் இங்கே பாருங்கள், ராயல் விப்டைல்ஸ் இருக்குது. பெருசு அந்த பிரிஸ்டல் வந்த பெரிய சைஸுமே இருக்குது நம்மக்கிட்ட, அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு சில கோபி வெரைட்டி இருக்கும், அது பழைய ஸ்டாக்ஸ் எதுவும் இருக்குது அதில், நான் அதையும் காட்டுறேன். நம்மளுடைய அபிஸ்டா கிராமா அகசி டபுள் ரெட்டு நிறையா இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசு தான் சைஸு. எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஃபீடிங் வந்து நைட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லாட்டி மார்னிங் தான், அர்லி மார்னிங் தான் வந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும். பட் இருந்தாலும் அது ரெடி தான் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இந்த இவான்ஸ் ஆஃப் ரெயின்போ இருக்குது. இது வந்து குட்டிங்க தான், படியூ சைஸ் குட்டிங்க. சர்வே ஆகுமானது டவுட்டு தான். நீங்கள் யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா வாங்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், வாங்கின உடனே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்னரி கிள்ளி லைட் தான் போகணும் இதுக்கு. இங்கே பாருங்கள், கார்ட்னரி கிள்ளி எப்படி இருக்குது பாருங்கள். மேல் ஃபீமேலாகவே அவைலபிள் இருக்குது, பேர் இருக்குது, ஃபுல்லாகவே அடல்ட் தான். இதில் வந்து பீகாக் இருக்குது, நெக்ஸ்ட்டில் பீகாக் குட்ஜியான்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. எல்லாமே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் தெரியும் பாருங்கள், தெரியுதுங்களா? நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இது ஒரு 6 இல்லை 8 பீஸ் இருக்கும் அதில், அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. கீழே ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் எதுவுமே இல்லை, காலி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிரிபன்சிஸோடைய பேர் இருக்குது இதில், காட்டுறேன் பாருங்கள். அது வந்து மேல், இப்போ வெளியே வந்தது வந்து மேல். அங்கே லாஸ்ட்டாக இதில் எது மேல், கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமேல். அந்த எண்டில் இருக்குது இல்லையா, அது ஃபீமேல். இன்னும் 2 மேல் இருக்குது. ஸோ இது அடல்ட் கிரிபன்சிஸ். இது ஏதோ கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் ஃபாக் அடித்த மாதிரி இருக்குது, ஹியூமிடிட்டி 90% இருக்குது, அதுக்காக தான். ஸோ பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேர் அவைலபிள் இருக்குது, 500 rupees தான் பேர். ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ப்ரீடிங் சைஸ் தான் இது. ஸோ எப்போ வேணால் எக் லே பண்ணலாம், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு 4-5 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செர்ரி ரெட் பார்ப். இது வந்து குட்டியாக இருக்கும், அழகாக இருக்கும், செம்மையான ஒரு பிளானட் டேங்க் ஃபிஷ் தான். அப்புறம் ரெட் எம்பர் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாலிட்டோரியா லோச், செம்ம அழகாக இருக்கும் இது, அதுவுமே அவைலபிள் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் எடிஷன் வாட்டர் பப்பி பெட்ரிகோலா கேட் ஃபிஷ். அங்கே இருக்குது பாருங்கள், போச்சிங் பார்த்தீங்களா, அங்கே வரும் பாருங்கள், அங்கே வருது பாருங்கள். பெட்ரிகோலா கேட் ஃபிஷ் வந்து ஒரு 6 பீஸ் அவைலபிள் இருக்குது. வந்துச்சிங்க பாருங்க, அவ்வளோதான், இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் நியான் கோபி வந்து கொஞ்சம் ஒரு 4 பீஸ் இருக்குது இதில். உள்ளதான் இங்கே இருக்குது, பட் 4 பீஸ் இருக்குது கன்ஃபார்மாக. அதோ பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்குது, ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் போச்சு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ பேசிக்காக வந்து கொஞ்சம் உள்ளே இருக்காது. ஸோ பட் ஆனால் நல்ல ஒரு கலரேஷன்ஸ் எல்லாம் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இது வந்துச்சு பாருங்கள். ஸோ அது இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது, இதுவுமே வாங்கிக்கலாம். இதெல்லாம் வெப்சைட் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. இதில் வந்துட்டு பர்பிள் அப்புறம் பிளாக் எம்பரர் 2 தான் இருக்குது. இதில் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே தான் மேட்ரு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பம்பிள் பி கோபி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பீஸ் இறக்கியிருக்கோம். இப்படி தான் இருக்குது பாருங்கள், நல்லா செட்டில் ஆகிடுச்சு. வந்த உடனே எல்லாம் கீழே படுத்துருந்துச்சு, இப்போ எல்லாம் மேலே போட்டிச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. ஒரு நல்ல குவாலிட்டியான பேக்கிங்கில் வரும்போது ஃபிஷ் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வரும், செம்ம சேஃப்டியாக இருக்கும். நம்மளுமே அதுக்காக தான் வந்து எப்பயுமே பேக்கிங்க்கு வந்து ப்ரியாரிட்டி ஜாஸ்தி கொடுப்போம். ஸோ ஃபிஷ்ஷோடைய வேல்யூ வந்து ரொம்பவே சீப்பாக இருந்தாலும் நம்ம அந்த பேக்கிங் வந்து நம்ம ஒரு காஸ்ட்லியான ஃபிஷ்ஷுக்கு என்ன கொடுப்போம் அதான் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு டெலிவரி ஆகும்போது சேஃபாக ரீச் ஆகும், அதுக்காக தான். அது நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மவுண்டன் மீனெல்லாம் கொஞ்சம் இருக்குது, வெளியுமே இருக்குது. வேணுன்ற இடத்துல 15 பீஸ் இருக்கும் கிட்டத்தட்ட, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய அனுபியாஸ் பிளான்ட் இருக்குது, அதுவுமே வேணும் வாங்கிக்கலாம். இதில் வந்து அவ்வளோ ஒன்றும் கிடையாது. இதில் பிளாக் குளில் வச்சுருக்கு, ஆர்லிக்வின் ராஸ்பரா கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெனிசன் பாப்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஒரு 3 வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இதில் இருக்குது. ஸ்பார்க்லிங் கௌராமி, ஸ்பார்க்லிங் பண்ண வைக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே ஸ்பார்க்கல் ஆகாது, ஆகுதா? லைட்டு பட்டோன்னே அந்த பாடி ஃபுல்லாக ஸ்பார்க்கல் ஆகும், ஓகேவா? ஸ்பார்க்லிங் கௌராமி நிறையாவே இருக்குது நம்மக்கிட்ட. மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெப்பர்ட் டாட் டேனியோ ஆர் லெப்பர்ட் பேர்ல் டேனியோன்னு இருக்குது, அது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லோச் வெரைட்டி, இதுக்கு ஏதோ பேர் எஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும், வாயிலே வர மாட்டேங்குது, பட் வெப்சைட்லேயுமே இருக்குது. இதுவுமே நீங்கள் வாங்கிக்கோங்க, 4-5 பீஸ் தான் இருக்கும், அதிகமாக இல்லை, வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த த்ரெட் ஃபின் ரெயின்போ, ஓகேங்களா? த்ரெட் ஃபின் ரெயின்போ வந்து நிறைய டிமாண்ட் இருந்துச்சு நம்மக்கிட்ட, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் அவங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் எடுத்துருந்தேன். இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பீஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு யாராவது வேணும்னா
வாங்கிக்கலாம். டோட்டலாக 40 பீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டாகாரா கொஞ்சம் புது ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாண்டாகாராலே வந்துட்டு பர்மீஸ் ரெட் டெயில் அது கொஞ்சம் ஆல்ரெடி இருக்குது, நம்மகிட்ட ஓல்டு ஸ்டாக்லேயே இருக்குது. பட் இவங்கெல்லாம் புது ஸ்டாக் இப்போ வந்தவங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேம்பை கிளி ஃபிஷ் இருக்குது, லேம்பை டெட்ராவுமே இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள், க்ளோ லைட் டெட்ரா டைப்பில் இருக்குது பாருங்கள், அதுவுமே அவைலபிள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு பேட்ச் அப்படியே இருக்குது. இதில் வந்து இங்கேருந்து ஒரு பார்ப் வந்து ஜம்ப் பண்ணி ஃபுல்லாகவே வந்து அங்கே நிறையா ஃபிஷ் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்து இந்த பக்கம் போட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய இன்னொரு டேங்க்கு, வாட்டர் சேஞ்ச் பண்ண டேங்க். இது ரீசெண்டாக அதுக்காக தான் வாட்டரோட குவாலிட்டி வந்து ஃபுல்லாகவே பியூராக ஒயிட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெப் ஃபின் பார்புன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெப் ஃபின் பார்ப் பார்த்திங்கன்னா வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இதுவுமே ஒரு பிளானட் டேங்க் ஃபிஷ் தான். பட் சின்ன டேங்குக்கு சூட்டபிள் கிடையாது. பெரிய டேங்குக்கு நல்லா அழகாக இருக்கும். நல்லா ஃபின்ஸாக ஓப்பன் ஆகும் அதுங்க டான்ஸ் பண்ணும்போது. அட்டகாசமான குவாலிட்டி ஃபிஷ் இது. அதுக்கப்புறம் ஆட்டோ சிங்லஸ் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட, வேணா வாங்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பொலிவியன் ரேம்ஸ் அடல் சைஸ்லேயே இருக்குது, யாராவது வேணால் வாங்கிக்கோங்க, அவைலபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒயிட் போலார் பேரட் இருக்குது. அதை விடுங்க, லாஸ்ட்டில் பாருங்கள் எண்டில் அல்பைனோ கிரிபென்சிஸ் குட்டிங்க இருக்குது கொஞ்சம், ஓகேவா, அங்கே இருக்குது பாருங்கள். பட் இதுக்கெல்லாம் சேஸ் பண்ணுது மற்ற ஃபிஷ் எல்லாமே. பட் இருந்தாலும் ஓகே, நான் வந்து அதெல்லாம் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மாற்றி போட ட்ரை பண்ணுறேன் இப்போது. ஏன்னா சேஸ் பண்ணாதுன்னு நினைக்கல, ஏன்னா எல்லாமே சிக்லெட் ஃபேமிலி தான் சொல்லி வெயிட் பண்ணேன். பட் இப்போ அதை மாற்றிடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டைகர் கோபி இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த ஸ்பாஞ்ச் கீழே உட்காந்துருக்குது எல்லாமே டைகர் கோபி தான். அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் ரைஸ் ஃபிஷ் இருக்குது, கெட் டுடே ரெயின்போஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ரெயின்போ இருக்குது. எல்லாமே எக் லோடாக இருக்குது. இதுக்கு எக்கு லே பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் இருக்குது, அதை போட்டால் எக் லே பண்ணிவிடும், அப்புறமா ஃப்ரீ ஆயிடுவாங்க. இதை நீங்கள் எக் லே பண்ண விடாமல் இருந்தீங்கன்னா ஃபிஷ்ஷு செத்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எக் லே பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மாப் டைப்பில் வந்து ஒரு ஐட்டம்ஸை வச்சா அதில் போய் லே பண்ணிவிடும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ கைஸ், இதுதான் வந்து ஆஃப்டர் மேத் கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு ஃபிஷ்ஷை அன்பாக்சிங் பண்ணி போகிறதுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து போடும்போது எந்த டேங்க்கில் எதை போட்டால் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா நம்ம வந்து எடுத்தோடனே அப்படியே நம்ம ஒரு இடத்துல போட முடியாது, அதோடைய காம்பினேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் டேங்க்கை ஸ்வாப் பண்ணுறதுலையுமே நம்ம கரெக்டாக பார்க்கணும். நிறைய வாட்டி வந்து ஒரு டேங்க் நம்ம மெயின்டைன் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருப்போம், அந்த டேங்க் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லைக் போட்டு அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிச்ச வீடியோஸில் காமிச்ச எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நம்மளோட வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குது. அங்கே போய் ஆர்டர் பண்ணுங்கள். we will deliver to you at your doorstep with live delivery guarantee with safe packing, ஓகேவா. ஸோ see you guys, இன்னொரு பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.